பாலக்கட்டை நாங்கள் ஃபுல்லாக எடுக்கின்றோம். இந்த பாலத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை இப்பொழுது மக்கள் மிகவும் வழி வாகனங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பில்லை, நடந்து போகணும். அதுவும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் போகக்கூடிய இருக்கின்றது. பாம்படியோட பாலத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த பாலம் தொடர் இல்லாமல் இருக்கின்றது. கீழே இறங்கி இந்த பாலத்தை அடைய முடியாமல் மக்கள் திண்டாடி கொண்டு இந்த பாலத்தின் பேர் மாவடியோட செல்வார்கள். தண்ணி மிகவும் சத்தமாக சென்று கொண்டிருக்கின்றது. கீழே இறங்கி பார்ப்போம். இப்பொழுது தண்ணி மிகவும் அபாயகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தால் மிகவும் மக்களுக்கு மத்தியில் இந்த ஒளிப்பதிவை நான் சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த பாலத்தை நோக்கி செல்லுகின்றோம். இந்த பாலம் இப்படித்தான் நுழைந்திருக்கின்றது. பாருங்கள், இந்த பாலத்தின் அடித்தளம் கீழே இறக்கி துவங்கியிருக்கின்றது. மீண்டும் ஒரு தொகையை நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். இது இந்த வயலின் பொங்கல் பக்கமாக காணப்படுகின்றது. ஆசிரியர் இதை பார்க்கின்ற விளைச்சல் எப்படி இருக்கின்றது என்று இப்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு விளைச்சலாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே இது இங்குள்ள விழாமைகளை விட சிறப்பாக காட்சியளிப்பாக இங்குள்ள விவசாயிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்கள் மேலுக்கு இப்பொழுது இதை ஃபுல்லாக பார்த்து முடித்து விட்டு நினைக்கின்றேன். மிகவும் விரைவில் இணையதளத்து ஊடாக அனைவரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் ஒரு தொகையை நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். இது இந்த வயலின் பொங்கல் பக்கமாக காணப்படுகின்றது. ஆசிரியர் இதை பார்க்கின்ற விளைச்சல் எப்படி இருக்கின்றது என்று இப்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு விளைச்சலாக சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே இது இங்குள்ள விழாமைகளை விட சிறப்பாக காட்சியளிப்பாக இங்குள்ள விவசாயிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்கள் இதை ஃபுல்லாக பார்த்து முடித்து விட்டு நினைக்கின்றேன். மிகவும் விரைவில் இணையதளத்து ஊடாக அனைவரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எங்களது மரம் இதை சொல்ல கூடாரம் செல்வார்கள். இது எங்களுடைய வயலின் ஒரு பகுதி, ஆரம்ப பகுதியாக இருக்கும் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் ஃபுல்லாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இதான தொங்கல். இந்த உழைத்தலை நன்றாக பார்க்க முடிகின்றது. மிகவும் தரமான உழைத்தலாக காணப்படுகின்றது. கத்துக்காரர்கள் பயணத்தை மேற்கொண்டு
மூவாய் கொண்டிருக்கின்றார். நாங்கள் நடந்து செல்கின்ற பாதையை பாருங்கள். மிகவும் கடினமான பாதையாக இருக்கின்றது. சலக்கு புழுக்கும் சத்தம் கேட்கின்றது. பாருங்கள். ஓகே, நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பக்கத்தில் ஆறு தண்ணியை பார்த்தால் இந்த ஓடையில் மிகவும் அடித்திருக்கின்ற தண்ணி. பெரிய ஒரு ஆறாக காய்ச்சலிக்கின்றது. வயலின் முன்புறம் இது முன்புறத்தை நீங்கள் பார்க்கலாம்.